ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கோல்டு முசாஃபிர் சேனல். இந்த வாரம் எங்கள் ஊரில் எங்கள் மாமா பசங்களோட சேர்ந்து மீன் பிடிக்க போகிறேன். ஸோ எல்லோரும் வாங்க. சாப்பிட இனிக்க அருமையான காய் சூரங்காய். இப்போ இதான்ப்பா சூரங்காய். இந்தா பழம் வருது பாருங்க. இப்போ தான் காய்க்குது, காயாக இருக்குது. நம்மளுக்கு பொங்கல் டைம், அதாவது தை மாதம் வந்து பழுத்துரும். இது நல்லா இருக்கும், நல்லா கருக்கு முறுக்கும் திங்கிறதுக்கு. சோறுக்கு நல்லது சாப்பிட்டா. கேட்டுக்கோங்க, சோறுக்கு நல்லதான். அதில் உட்காந்து போடலாம். இதாக இருக்குது, இப்படி தான் தள்ளி விட்டு அப்படியே சாப்பிட்டுக்க. கூட்டாது எனக்கு மணிக்கு போட்டோனே பாருங்க. போட்டு இப்பதான் போட்டா ஒரு குட்டி மீன். முள்ளுக்குள்ள போட படிக்கணும். முள்ளுக்குள்ள சேஃப்டி எப்பயுமே இருக்கும் சேஃப்டி. இதில் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டா போட்டுறதே பண்ணுவாங்க. தண்ணி கடுப்பாயிடுச்சு. வெறும் ஜிலேபி. சிட்டிங் ஐட்டம்ஸ் எடுத்து உள்ள கொடு. எல்லாம் பிரேம் போட்டுருக்கேன். சாக்குலடா எனக்கு மட்டும் பிடிக்க முடியும். வந்துட்டு பெருசு வீணு சிறுசு ஆளுக்கு ஏற்ற மாதிரி மீன் அடிக்க மாட்டேங்குது. துளி பெருசு இல்லடா. ரெண்டு ரெட்டடா ரெட்டடா ஒரு கிளிக்கு மட்டும் கிடைக்குது. கிளிக்கு மட்டும் கிடைக்குது. ஏன் கிடைக்கிறா? பழக்கம் எடுத்து போட்டு போடுறா. அது பேஜ் வருமே வருங்க. அது மெதுவா அழிச்சா இல்லை. மெதுவா வாயில வச்சுச்சு. சொல்றீல்ல முள்ளு காட்டுறதே பெரும்பாடா இருக்கா. நல்லா மாறிக்குது. அது ஒழுங்கா புழு ரொம்ப புழு போட்டு போட்டா அங்க நின்று எடுத்து உள்ள முடியா கூட்டி 2 3 உள்ள ஓடுறா. கிடைக்காதவங்க எடுத்து போடுவேன். நான் எட்ட மீன் எடுத்து போடுவேன். உள்ள இதுடா போட்டிருந்தேன். இதுல ஓடுறது குடல்ல போட்டுருக்கு. இல்ல இல்ல மாத்தி இல்ல இல்ல அதாவது கலட்டி போட்ட பிறகுதான் மீனே கிடைக்குது.
இது என்னது வாழைத்தார் கெண்டையா? இப்படிதான்ப்பா வருது இங்கே. இந்த மரத்தை வந்து ஈச்சம் மரம்னு சொல்லுவாங்க. அது ஈச்ச விளக்கு மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அது இதில் தான். இதோட பழம் நல்லாயிருக்கும். கிராமத்தில் பொதுவாக இதில் பாம்பு இருக்குன்னு நம்புவோம். இதோட தூரில் இது வந்து ஊற்று பார்க்க தண்ணி தேங்கி இருக்குன்னு நினைக்காங்க. இது எப்போவுமே வருஷத்தில் 325 நாளுமே 365 நாளுமே இந்த ஊற்றுல தண்ணி வரும். இந்த பார்க்கலாம் அப்படியே தண்ணி வளைஞ்சு போயிட்டு இருக்கிறது அந்த இடத்துலேருந்து. ஸோ ஆடு மாடுகளுக்கு வந்து கோடையிலையும் சரி எப்போயுமே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்க. கம்மாயில் தண்ணி ஊற்றினா. வண்டி நிப்பாட்டியாச்சு.